ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடனடி சமையல் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பாலக்கீரை பன்னீர் மசாலா. ரொம்பவே சூப்பராக எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா ஒரு 4லேருந்து 5 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமாக கீரை எடுத்துகிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணணும். எந்த அளவுக்கு உங்களால் குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை இன்னொரு வாட்டி மேலே இன்னும் நல்லா கட் பண்ணிக்கலாம். நம்ம இது நல்லா பொடியாக கட் பண்ணுறதுல தான் இருக்குது. பாருங்கள், இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ மீதம் இருக்கிற எல்லா கீரையும் நம்ம அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணியாச்சு. நீங்கள் இதை விட பொடியாக கட் பண்ண முடிஞ்சாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து பன்னீர் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாலில் நான் வீட்டிலையே செஞ்சேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் செய்கிறது. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு இது லேசாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம நெய்யில் வறுத்து செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு போதும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயிலேயே நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட் ப்ரௌனாக ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ணினா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்கும்போது அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் லைட் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டும் நல்லா இடிச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ணின ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா பொடியாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இதை ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இடையில ஒரு 2 வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா கலந்து ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 4 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாலக்கீரை எப்பயுமே ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இதையும் நம்ம இடையில ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா கீரையெல்லாம் தனித்தனியாக தெரியாமல் இருக்கும். உங்ககிட்ட மத்து இல்லைன்னா மேஷர் இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை செய்யறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாலக்கீரை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதனால் நமக்கு கஷ்டமே இருக்காது. நம்ம கீரை வேக வைக்கும்போது எந்த தண்ணியுமே சேர்க்கக்கூடாது. கீரையில் இருக்க தண்ணியிலேயே அது நல்லாவே வெந்துடும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா மசிஞ்சிருக்கு. நம்ம மத்து வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணதுனால பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அடுத்ததாக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் சூடான தண்ணி ஒரு 250 ml அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா சூடான தண்ணி தான் சேர்க்கணும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம்.
அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதை நம்ம கையால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம பன்னீரையும் நெய்யில் தான் வறுத்து சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின பூண்டு சேர்த்துக்கலாம். நெய்யில் நம்ம பூண்டு வதக்கும் போது நல்லாவே வாசனை வந்துட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம திருப்பியும் அந்த கடாயை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பாலக்கீரை பன்னீர் மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.